இதனுடைய தத்துவம் தாற்பயம் என்ன? இளம பருவத்தில் நிறைய கூத்து போடுற பருவம், போட்டு முடிச்சிட்டு ஆடி அடங்கி ஒடுங்கி கடைசியாக பார்க்க வேண்டுமே உம்ராவும் ஹஜ்ஜும் அமலும் இபாதத்தும். நிறைய சகோதரிகள் இதை பார்த்திருக்கிறோம். இளமை பருவத்திலே அவர்கள் மூட வேண்டிய உடல் உறுப்புகளை மூடாமல் திறந்து கொண்டு இருப்பார்கள். பிறகு குறிப்பிட்ட ஒரு வயதை அடைந்ததன் பின்னால் உம்ராவுக்கு போய் வந்து ஹஜ்ஜுக்கு போய் வந்து தங்களை மூடிக்கொள்வார்கள். அழகை திறந்தார்கள். இப்போது அழகு குறைகிற போது அதனை மூடிக்கொள்கிறார்கள். மார்க்கம் அழகைத்தான் மறைக்க சொல்கிறது, கவர்ச்சியைத்தான் மறைக்க சொல்கிறது. மறைக்க வேண்டிய காலத்தில் மறைப்பதில்லை, மறைக்க கூடாத மறைக்க வேண்டிய அவசியம் இல்லாத காலம் என்று நான் சொல்ல வரவில்லை. ஒப்பீட்டு ரீதியில் மறைத்தல் கொஞ்சம் முக்கியத்துவம் பெறாத காலத்தில் மறைத்து, அந்த மறைக்க வேண்டிய காலத்தில் மறைக்காமல் செய்த பாவத்துக்கு ஈடாக அதனை அமைத்துக் கொள்வதற்கு எடுக்கிற முயற்சி உண்மையில் அபத்தமானது. எனவே இளமை நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை, பார்ப்பதற்கு யாரும் இல்லை. சகோதரர்களே, குறிப்பாக இளைஞர்களே, யுவதிகளே, விழிப்பாக இருங்கள். ஷைத்தான் அதிகமாக இளைஞர்களோடு யுவதிகளோடு தான் மிக நெருக்கமான நட்புறவு வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அழைப்பு எந்த நேரம் வரலாம், 6 வரலாம், 60 வரலாம். 2 வாரங்களுக்கு முன்னால் லண்டனிலே இலங்கை சேர்ந்த ஒரு சகோதரர், மத்திய மலைநாட்டை சேர்ந்தவர், அவருடைய தாயும் தந்தை வயோதிபர்கள் உம்ரா செய்வதற்காக பயணம் மேற்கொண்டு விமான நிலையம் சென்று செக்இன் பண்ணி போர்டிங் கார்டு எடுத்து டெர்மினலுக்கு போய்விட்டார்கள். இன்னும் சில வினாடிகளில் அவர்கள் உம்ராவுக்கு செல்ல இருக்கும் போது தொலைபேசி அழைப்பு வீட்டிலிருந்து வருகிறது. உங்களது மகன் லண்டன் இருப்பவர், வயது 24 அல்லது 25, நோன்போடு தொழிலுக்கு போனார், தங்கும் வீட்டுக்கு வந்தார், இஃப்தார் வரை கொஞ்சம் தூங்கினார், தூங்கியவர் எழுப்பவில்லை, படுத்த படுக்கையிலே பார்த்தார். எனக்கு அறிமுகமான பையன், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், நல்ல ஒரு பையன், 24 25 வயது, நோன்போடு நமது ஊர் பாசையை சொல்வதாக இருந்தால் நோன்பு வாயில் இருக்கும் நிலையில் இஃப்தாருக்கு முன்னால் படுத்த படுக்கையில் வஃபாத்தாகிவிட்டார். உம்ராவுக்கு சென்ற பெற்றோர்கள் உடனடியாக வீடு திரும்பினார்கள். சுமார் 3-4 நாட்களுக்கு பின்னால் அந்த நாடுகளிலே ஒரு ஜனாசாவை கிளியர் பண்ணி எடுத்து அடக்கம் செய்வது என்பது இன்னும் 10-20 ஜனாசாக்களை அடக்குவதற்கு சமமான ஒரு வேலை. அவ்வளவு ப்ரொசீஜர்ஸ், பிரச்சனைகள். ஏதோ அந்த சகோதரர் நல்ல முறையில் அடக்கம் செய்யப்படும். அல்லாஹ்வுடைய அந்த அழைப்பு இந்த நேரம் வரும். எனவே இளமையில் வராது என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. நோய் வருகிறது, பரிசோதனை நடக்கிறது, வயது 18, நோய்க்கு பேர் லியூகேமியா, இரத்த புற்றுநோய். 3 மாதங்களில் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். இல்லாத போது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பார். எங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் இங்கே இருக்கிற, அவரை பார்க்கிற போது எனக்கு நினைப்பு வருகிறது. ஒரு இளைஞன், அழகான இளைஞன், படித்த இளைஞன், தகுதியான ஒரு இளைஞன், திருமணம் முடித்து ஒரே ஒரு குழந்தை என்று நினைக்கிறேன், மிக ஆரோக்கியமாக இருந்த இளைஞன், எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. தனிப்பட்ட முறையில் நான் அறிவேன். எமது நிறுவனத்துக்கும் அவர் பகுதி நேர விரிவுரையாளராக கொஞ்ச நாள் வந்தார். நோய் வந்தது, ஒரு பேரை சொன்னார்கள், இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார், சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர் இந்தியாவுக்கு செல்லும் போது சென்ற வாகனத்தில் நானும் தொழுது வரை சென்றேன். அவருக்கு உற்சாக வார்த்தைகள் சொல்லி அனுப்பி வைத்தேன். ஆனால் அவர் நாடு திரும்பவில்லை. அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது.
எனவே யாரும் நினைத்து விடக்கூடாது இப்போதைக்கு தற்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பார்க்க வேண்டிய சினிமா படங்களை பார்த்து முடித்து விடுவோம், காண வேண்டிய காட்சிகளை கண்டு முடித்து விடுவோம், தொடர் நாடகங்களை பார்த்து ரசித்து முடித்து விடுவோம். நினைக்காதீர்கள், அப்படி நினைக்காதீர்கள் சகோதரர்களே சகோதரிகளே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அவனுடைய அழைப்பு எந்த நிலையிலும் வரலாம். குறிப்பாக அது முதுமைத்தான் வரும் என்பதில்லை, இளமையிலும் வரலாம். இந்த இளமையை உச்சநிலையை பயன்படுத்திக் கொண்டால் முதுமையில் நமக்கு பலவீனம் வரும். நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும், ஆனால் தொழ முடியாது. கேட்டால் பேக் பெயின், கேட்டால் மயக்கம் வருகிறது, கேட்டால் நிற்க முடியாது, கேட்டால் நடக்க முடியாது, கேட்டால் அசைய முடியாது. துவா செய்யுங்க ஷேக், ஆசையா தான் இருக்குது, ஆனால் ஏழாமல் இருந்து கொண்டு தான் தொலையலும். அப்பவும் அதிகமாக தொலையலாது, ரொம்ப சோறு. கண்டிப்பா அதுதான் உண்மை. அந்த நிலை வருவதற்கு முன்னால் தான் திடமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், 5 நிலைகள் வருவதற்கு முன்னால் 5 நிலைகளை உச்ச நிலையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதுமை வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வறுமை வருவதற்கு முன்னால் செல்வ நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோழி வருவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மௌத் வருவதற்கு முன்னால் ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Enjoy the moment. Enjoy the moment. அதுதான் இன்று சொல்லப்படுகிற கருத்து. கிடைத்திருக்கிற கணப்பொழுதை உச்ச நிலையில் பயன்படுத்தி இன்பம் அனுபவித்துக் கொள். இஸ்லாம் என்ன சொல்கிறது? Utilize the moment wisely, each and every moment. உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணப்பொழுதையும் புத்திசாலித்தனமாக யூட்டிலைஸ் பண்ணு. என்ன புத்திசாலி? யார் புத்திசாலி? மேக்சிமம் இளமையை வீணாக்குவனா, பாழ்படுத்துபவனா, கெட்ட நடத்தைகளில் துரு நடத்தைகளில் ஒழுக்க கேடுகளில் ஈடுபடுபவரா? இல்லை. புத்திசாலியார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யார் என்றால் தனது ஆசைகளை அடக்கி, இளமையில் தான் ஆசைகள் அதிகமாக வரும், வகை வகையான ஆசைகள், வினோதமான ஆசைகள், வித்தியாசமான ஆசைகள், விகாரமான ஆசைகள் கூட வரும். அந்த ஆசைகளை யார் அடக்கி மௌத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்காக யார் செயல்படுகிறாரோ அவர்தான் புத்திசாலி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய புத்திசாலிகளாக நானும் நீங்களும் மாறுவோம். எமது இளமையில் ஒவ்வொரு கணப்பொழுதையும் அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் நாம் கழிக்க வேண்டும். 100% பிரயோசனப்படுத்த வேண்டும். இளமை இழந்தவர்கள் குறைந்தபட்சம் அதற்காக கை சேதப்பட வேண்டும், கண்ணீர் வடித்து அழ வேண்டும். எனது இளமையை, ஆரோக்கியமாக இருந்த அந்த பருவத்தை, சுகமாக இருந்த அந்த பருவத்தை, உற்சாகமாக இருந்த பருவத்தை, சுறுசுறுப்பாக இருந்த அந்த பருவத்தை, பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, மோரலி நான் மிகவும் சவுண்டாக இருந்த அந்த பருவத்தை வீணாக்கி விட்டேனே என்று கவலைப்படுவர்களாக இருக்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, திடீரென்று ஒரு இளைஞனுடைய வரலாறு அந்த நினைவுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு இளைஞன் ஒரு கிராமத்தில் வாழ்கிறார். அவனுடைய பேர் அப்துல் உஸ்ஸா. உஸ்ஸா என்ற தெய்வத்தின் அடிமை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லும் பாதையில் தான் அவன் வாழ்ந்த ஊர் அமைந்திருக்கிறது. அந்த இளைஞனுடைய ஊர். அந்த நேரத்தில் அவனுக்கு வயது 16 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தொடர்ந்து இருக்க முடியாத நிலையில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல தீர்மானித்த கட்டம். இப்போது கூட்டம் கூட்டமாக சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். இந்த இளைஞன் இந்த ஹிஜ்ரத் செல்லும்
பாதைக்கு வந்து அந்த பாதை வழியாக செல்லும் சஹாபாக்களை சந்தித்து நீங்கள் யார், எங்கு செல்கிறீர்கள், உங்களுடைய விவகாரம் என்ன, பிரச்சனை என்று விசாரிக்கிறார். விசாரித்ததன் விளைவாக இஸ்லாத்தின் செய்தி கிடைத்து விட்டது. கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை தழுவி விடுகிறார். தழுவிய அந்த இளைஞன் ஊரை விட்டு போகவில்லை. முழு ஊரில் இருப்பவர்கள் முஷ்ரிக்குகள். ஏன் போகவில்லை என்றால், நான் இப்போது மதீனாவுக்கு போய்விட்டால் என்னை அன்போடு அரவணைத்து வளர்க்கும் என்னுடைய மாமாவுக்கு ஹிதாயத் கிடைக்காமல் போய்விடும் என்றால், அந்த இளைஞன் அப்துல் உஸ்ஸா அல் முஸ்னி சிறு பிராயத்திலேயே தனது பெற்றோரை இழந்திருந்தார். அவருடைய மாமா அவரை ரொம்ப செல்வமாக வளர்த்தார். எனவே எனக்கு கிடைத்த இந்த ஹிதாயத் என்னுடைய மாமாவுக்கும் கிடைக்க வேண்டும், அவரையும் சேர்த்துக் கொண்டே மதீனாவுக்கு போவோம் என்று தொடர்ந்து அவர் அங்கே தங்குகிறார். தங்கி வணக்க வழிபாடுகளில், இபாதத்துகளில் எவருக்கும் தெரியாமல் பாலைவனத்துக்கு சென்று ஈடுபடுகிறார். மாமாவோடு ரசூலுல்லாவை பற்றி பேசுகிறார். ஆனால் மாமா ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. இப்படி இருக்கும் போது வயது 21 ஆகிவிட்டது. எத்தனை ஆண்டுகள்? 17, 18, 19, 20, 21, 5 வருட காலமாக தனித்திருந்து இஸ்லாத்திலும் உறுதியாக இருந்து அந்த முஷ்ரிக்கள் மத்தியிலே வாழ்ந்து மாமாவை இஸ்லாத்துக்கு கொண்டு வருவதற்கு பெருமைச்சு எடுக்கிறார். படிக்கவில்லை. இறுதி கட்டத்தில் மாமாவிடம் சொல்கிறார், எனது அருமை மாமாவே, நான் கடந்த இத்தனை வருடங்களாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று நம்பி ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன். உங்களையும் அந்த வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்தேன். வெற்றி பெறவில்லை. இனியும் என்னால் தொடர்ந்து இங்கு இருக்க முடியாது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து கொள்வதற்காக மதீனாவுக்கு செல்ல போகிறேன் என்று சொன்ன போது மாமா கொதித்தெழும்புகிறார். செல்வமாக வளர்க்கப்பட்ட குழந்தை, வசதியோடு இருந்த குழந்தை சொல்கிறார், அப்படியா, நீ செல்லலாம், ஆனால் நீ அணிந்திருக்கிற இந்த ஆடையை கூட நான் அணிந்து செல்வதற்கு உன்னை அனுமதிக்க மாட்டேன். அந்த இளைஞனுக்கு அந்த சுகண்டிகளை விட, அந்த இன்பங்களை விட அல்லாஹ்வுடைய தீன் மிக முக்கியமானதாக இருந்தது. அல்லாஹ் ரசூலும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த இளைஞன் அனைத்தையும் இழந்தான். எந்த அளவுக்கு என்றால், செல்கிற போது அந்த மாமா அவன் அணிந்திருந்த ஆடையையும் அப்படியே கழித்து விடுகிறார். ஒரு துண்டு துணியை எடுத்து அந்த துணியை இரண்டாக கிழித்து, ஒரு துண்டால் தன்னுடைய கீழ்ப்பகுதியையும் அடுத்த துண்டால் தனது மேல் பகுதியையும் மறைத்துக் கொண்டு இந்த அப்துல் உஸ்ஸா அல் முஸ்னி கால்நடையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி மதீனாவுக்கு போகிறார். போய் ரசூலுல்லாஹை சந்திக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு இவரை பற்றி எந்த விவரமும் தெரியாது. தம்பி, நீங்கள் யார்? நான் அப்துல் உஸ்ஸா அல் முஸ்னி. என்ன சமாச்சாரம்? நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற சஹாபாக்களை சந்தித்து இஸ்லாத்தின் தூதை கேட்டு இஸ்லாத்தை தழுவியவர். எனது மாமாவையும் இஸ்லாத்திற்கு எடுத்து சுவனம் நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகள் முயற்சி செய்தேன், கைகூடவில்லை. இப்போது அல்லாஹ்வின் ரசூலே உங்களோடு வந்து சேர்ந்து விடுவதற்காக வந்திருக்கிறேன். இது என்ன இந்த கோலம்? எனது மாமா என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து விட்டார், அணிந்திருந்த ஆடையையும் களைந்து விட்டார். எனக்கு கிடைத்த ஒரு துணி துண்டை இரண்டாக நான் பிளந்து ஒரு பகுதியால் எனது கீழ்ப்பகுதியையும் அடுத்த பகுதியால் என் மேல் பகுதியையும் மறைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 21 வயது பூர்த்தியாக இருந்த அந்த இளைஞனை பார்த்து சொன்னார்கள், இனி நீர் அப்துல் உஸ்ஸா அல் முஸ்னி அல்ல, அப்துல்லா துல் பிஜாதைன். அப்துல்லா துல் பிஜாதைன், 2 துணித்துண்டுகளை கொண்ட அப்துல்லா, 2 துணித்துண்டுகளோடு வந்த அப்துல்லா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனுக்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், சில நாட்களுக்கு பின்னால் ஒரு நாள் நாங்கள் ஒரு இடத்தில் தூங்கிக் கொண்டிருந்தோம். திடீரென்று நான் இரவிலே நடுநிசையிலே விழித்து பார்த்தேன். விழித்து பார்த்த போது ரசூலுல்லாவை காணவில்லை. பக்கத்திலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் காணவில்லை. சில சஹாபாக்களை காணவில்லை. நான் வெளியே சென்று பார்த்தேன். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கைகளினால், தனது புனிதமான கரங்களினால் ஒரு புதைகுழியை, கபரை தோண்டிக் கொண்டிருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு
ரலியல்லாஹு ஒரு விளக்கை ஏந்தி கொண்டிருந்தார்கள். எனக்கு ஆச்சரியமோ ஆச்சரியம். பக்கத்துக்கு சென்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் புதைகுழி கபரு தோண்டுகிறார்கள், நீங்கள் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, அப்துல்லா யுல்பிஜாதே அந்த இளைஞர் வஃபாத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை அடக்கம் செய்வதற்காக நானே அவருடைய புதைகுழியை எனது கரங்களால் தோண்ட வேண்டும் என்று தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நான் விளக்கை ஏந்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபி சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை தோண்டினார்கள். தோண்டி முடித்ததன் பின்னால் தனது கரங்களாலேயே தனது கைகளாலேயே அப்துல்லா துல்பிஜாதையினுடைய ஜனாசாவை கபரிலே வைத்தார்கள். அந்த சஹாபி சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லா துல்பிஜாதை என்ற இளைஞனை அவருடைய ஜனாசாவை கபரில் வைத்த போது கண்ணீர் வடித்து அழுதார்கள். அவருடைய கண்ணீர் துளிகள் அப்துல்லா துல்பிஜாதையினுடைய கபரிலே பட்டதை விழுந்ததை நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கைகளை ஏந்தி பிரார்த்தித்தார்கள், யா ரப், யா அல்லாஹ், இந்த இளைஞன் என்னை நேசித்தான், உன்னை நேசித்தான், அல்லாஹ்வாகிய உன்னை நேசித்தான், என்னையும் நேசித்தான், நான் அவரை நேசிக்கிறேன். ரப்பே ரஹ்மானே, நீயும் அந்த இளைஞனை நேசிப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்து விட்டு தனது கைகளாலேயே